நாம் எல்லாரும் நின்ற வண்ணமாக பாடல்களை பாடலாம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்தில் 821வது பாடல், இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா என்கிறதான பாடல். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாய் நாம் கரங்களை தட்டி ஆண்டவரை ஆராதிக்கலாம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்தில் 821வது பாடல். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினே உங்களத்தான். கண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினே உங்களத்தான். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் மானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் மானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினே உங்களத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினேன் உங்களத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. அபிஷேகம் தந்து வரக்கலை இந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே.
இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினே கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினே உங்களால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் வானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. உம்மை உயர்த்திடுவே. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. உம்மை உயர்த்திடுவே. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டியே உங்களால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா.
நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினே உங்களா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. 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 கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வருடம் ஆரம்பித்தது முதல் இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் அவருடைய கிருபையினாலே நம்மை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனையோ சூழ்நிலைகள் மோசமாக இருந்த போதும் ஆபத்து நேரத்திலும் அவர் நமக்கு அனுகூலமான துணையாக இருந்திருக்கிறார். அதற்கெல்லாம் நன்றி செலுத்துகிற ஒரு ஆராதனையாகத்தான் இனி வருகிற எல்லா ஆராதனையும் இருக்கணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்தணும், அதுவே போதாது. ஆனாலும் வருடத்தின் கடைசி சில வாரங்களிலே அவருக்கு நன்றி செலுத்துவது மிக முக்கியம் என்று நான் கருதுகிறேன். காரணம், வருஷம் முழுவதும் நம்மை பாதுகாத்தார், நமக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார், நம்மை பாதுகாத்து உயிரோடு வைத்திருக்கிறார். 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க இன்றைக்கி இல்லை. உலகம் முழுவதும் லாக்டவுனு. எத்தனையோ பேர், சில ஊழியர்கள் கூட அவங்க இன்றைக்கி இல்லை. ஆனால் கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? இன்றைக்கும் உயிரோடு நம்மை பாதுகாத்து வைத்திருக்கிறார். நாம் எதை மறந்தாலும் அதை மறக்கக்கூடாது. ஆண்டவருக்கு நன்றி சொல்வது என்ன செய்யக்கூடாது? மறக்கவே கூடாது. அல்லேலூயா. ஏன்னா அவர் எப்பயுமே நல்லவராகத்தான் இருந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்தில் 780வது பாடல். நாம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம், தேசத்தை சுதந்திரிப்போம் என்கிறதான பாடல். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நல்லவர்னு சும்மா வெறும் வாயின் வார்த்தைகளில் சொல்கிறதில்ல, அனுபவபூர்வமாக அதை அனுபவித்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து சொல்லணும், நீ நல்லவர். அல்லேலூயா. நம்முடைய சபையினுடைய அடிப்படை சத்தியமே அதுதான். கர்த்தர் நல்லவர், அதனால் அவர் என்ன செய்யணும்? துதிக்கணும். ஏன்னா அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாக இந்த பாடலை பாடும். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார்.
சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். இயேசு நல்லவர், போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், நமக்கு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆடுவோம் தேசத்தை, நாம் ஆடுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையா, கூப்பிடு உண்மையா, குறைவெல்லாம் நீக்குவார், உன் குறைவெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. நண்பனே கலங்காதே,
இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். எத்தனை இழப்புகள், ஏமாற்றம், தோல்விகள், எத்தனை இழப்புகள், ஏமாற்றம், தோல்விகள், கர்த்தரோ மாற்றுவார், கர்த்தரோ மாற்றுவார். கரம் நீட்டி தேற்றுவார், அவர் கரம் நீட்டி தேற்றுவார். ஒன்று சேர்ந்து துதிப்போம் சாத்தானை, ஒன்று சேர்ந்து துதிப்போம் சாத்தானை ஜெயிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றென்றைக்கும் மாறாதவர். பிதாவாகிய தேவன் நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லுகிறார். மாறாதவர் என்றால் அன்றைக்கு எப்படி நல்லவரோ அதே போல தான் இன்றைக்கி நல்லவர். அல்லேலூயா. பூமியில் வாழ்கிறது ஒரு அதுக்கெல்லாம் நாம் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஏன்னா கர்த்தர் அவருடைய கிருபையினாலே நம்மை மீட்டெடுத்து அதிலையும் குறிப்பாக புதிய உடன்படிக்கையில் நம்மை வாழ வைத்திருக்கிறார். அதுதான் ரொம்ப சிறப்பான விஷயம் அதில். அல்லேலூயா. பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்தா கூட நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது, அதை ஃபாலோ பண்ண முடியாது. ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு பலியை செலுத்தணும், அதுக்கு எங்கே போகிறது? ஆனால் ஆண்டவர் இன்றைக்கும் நம்மை அவரே தன்னைத்தானே பலியாக கொடுத்து ஒரே பலியாக கிருபாதார பலியாக கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காக பாவமானார், பாவமாக்கப்பட்டார், சாபமாக்கப்பட்டார், எல்லா நோய்களையும் அவர் சுமந்தார், நம்முடைய தரித்திரங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. ஆகையால தான் நாம் எல்லாம் இந்த ஜென்ரேஷனில், அதாவது புதிய உடன்படிக்கையில் வாழுகிற நாம் எல்லாரும் தேவனுடைய கிருபையிலே வாழுகிறவர்கள். அல்லேலூயா. அதில் தான் நியாயப்பிரமாணத்தை ஒரு நாள் நாம் உயர்த்தி பிடிக்கிறதே கிடையாது. ஏன்னா நியாயப்பிரமாணத்தினால் எந்த மனிதனும் நீதிமான் ஆக்கப்படுகிறது இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுறதுனால எந்த மனுஷனும் என்ன செய்ய மாட்டான், நீதிமானாய் ஆக்கப்பட முடியாது. நாம் நீதிமானாய் ஆக்கப்படுவது தேவனுடைய கிருபையினால் மட்டும்தான். அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கும் போது மட்டும்தான் நாம் என்னவா ஆக்கப்படுறோம், நீதிமானாய் ஆக்கப்படுகிறோம். அப்பேற்பட்ட தேவனை அவர் நம்மீது வைத்த அன்பை கல்வாரி சிலுவையில் விளங்க பண்ணினார். நாம் பதில் அவருக்கு என்ன செய்ய போகிறோம், என்ன செய்ய முடியும் அப்படின்னா அன்பு கூறுவதை தவிர வேறு ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாரும் பாடலாம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்களில் 782வது பாடல், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் என்கிறதான பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல். தேவன் நம்ம எந்த அளவுக்கு அன்பு கூர்ந்திருக்கிறாரோ அதுக்கு ஈடாக நம்மளால் அன்பு கூற முடியுமான்னு தெரியாது. ஆனால் நம்மால் முடிந்தவரை முழு பலத்தோடு என்ன செய்யணும், ஆண்டவரை அன்பு கூறணும். அன்பு கூறுறதுன்னா என்னது? அவர் செய்யின்னு சொன்னதை செய்யணும், செய்யக்கூடாது என்று சொன்னதை செய்யக்கூடாது. அதுதான் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது தான் நாம் அவரிடத்தில் காட்டுகிற அன்பு என்று வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எல்லாரும் இந்த பாடலை பாடுவோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா, அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா, முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை ஆராதனை
அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை
தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு. ஆராதனை 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 ஆராதனை. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம் பிதாவே. தேவரீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக, இதுவரை செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை உண்மையாய் ஆராதித்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையுடைய இருதயங்களையும் கர்த்தாவினை ஆராய்ந்து அறிகிறீர். அவருடைய இருதயத்தில் காணப்படுகின்ற எல்லா சோர்வுகள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுவீராக. உம்முடைய வார்த்தையின் மீதான விசுவாசம் அவருடைய இருதயத்தில் தங்கியிருப்பதாக. அவருடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுங்க. மீதியான பதிகளை ஆவியானவர் தாமே ஆட்கொண்டு வழிநடத்தவும் மாய்ச்சிப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.